வணக்கம். வரதட்சணையை பற்றின ஒரு சின்ன பதிவு. அது ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னமும் யூடியூப்புகளில் வரதட்சணை கொடுமை இதுக்குள்ளே மாட்டி நிறைய பெண்கள் சூசைட் பண்ணி கொலை பண்ணப்பட்டு இறந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ யூடியூப்பில் அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குது நிறைய விஷயங்கள். இப்போ கூட ஒரு மதுரைக்கார ஒருத்தவங்களை ஒரு பொண்ணை கழுத்தை நெரிச்சு என்னென்னவோ பண்ணி அடித்ததை ரொம்ப ரசித்து தன் தங்கை இடத்துல பகிர்ந்த ஒரு வீடியோ இப்போ நிறைய வலைதளத்தில் வந்துட்டுருக்குது. இப்போ மனிதர்களோட மனசுக்குள்ள சைக்கோத்தன்மை புகுந்துருக்குங்க. அதாவது ஒரு பெண்ணை துன்புறுத்தி அழ வச்சு பார்க்குறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க ஆண்கள். எப்படி அடித்து துன்புறுத்தலாம், எப்படி அழுக வைக்கலாம், எப்படி வலிக்க வைக்கலாம், எப்படி துன்புறுத்தலாம்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி புகுந்து அது சைக்கோவாக மாறி அவங்களுக்கே தெரியாமல் அது ரொம்ப தவறுகளை செய்ய வச்சுட்டுருக்குது. அது பெண்களை குறிப்பாக அழ வைக்கிறதுல அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். துன்பத்தில் அழுகிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வரதட்சணை எதுக்குங்க வரதட்சணை நீங்கள் கேட்குறீங்க? முதல்ல சொல்கிறேன், ஆண் பிள்ளையில் வச்சுருக்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் வரதட்சணை கேட்குறீங்க? நீங்கள் என்ன எதுவும் பெண்களை அப்படியே மகுடமாக கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு பெரிய மாளிகையில் அப்படியே ரொம்ப ராணியாட்டம் வச்சு நடத்த போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் என்ன ரீசனுக்காக நீங்கள் வரதட்சணை கேட்குறீங்க? இப்போ பூரா வரதட்சணை தாங்க பிரச்சனை. வரதட்சணை இந்த ஒரு சிலருக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ஊறி போயிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிறையா பேரோட மனசுக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ஊறி போயிருக்கு. பெண் வீட்டில் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஊறி போய் ரொம்ப நாசம் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் சுதாரிக்க வேண்டியது பெண்கள் தான். தயவுசெய்து சொல்கிறேன், பெண்களே யாராக இருந்தாலும், படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களா யாராக இருந்தாலும் சரி, உங்களை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வரதட்சணை போடுன்னு சொல்கிறான்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. கட்டி கொடுத்து போகாதீங்க. அந்த வீட்டில் நீங்கள் என்றைக்குமே ஒரு பெண்ணாகவே மதிக்கப்பட மாட்டீங்க. உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்கள் ஒரு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்றதுக்கு ஒரு இது பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பணம் தான் அலைவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கெலாம் நீங்கள் வாக்கப்பட்டு போகாதீங்க. பெண்களே சுதாரிச்சுக்கோங்க. காலம் மாறிட்டு இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். கல்யாணன்றது ஒரு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். சரியாக இருந்தால் போங்க, சரியாக இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாதையில் போக பழகுங்க. வாழ கற்றுக்கோங்க. இந்த இதில் சமுதாயத்தில் ஒரு வேலையை பார்த்து நம்ம காலில் நின்று வாழக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கோங்க. சும்மா யாரையும் நம்பி அந்த காலம் மாதிரி ஒரு ஆணை நம்பி போயிட்டா கடைசி காலத்து வரையும் என்னமோ சொல்லுவாங்க, அடுப்பில் வச்ச கொல்லிக்கட்டை கடைசி வரை எரிஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரியான பழமொழி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரிலாம் இனிமேல் இருக்காதீங்க. வேலையை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை கல்யாணம் முடிங்க. நகை நட்டு அதுன்னு கேட்டு வரவங்கள ஓடன்னு விரட்டி விட்டுருங்க. உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, நம்ம உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து, நம்ம அன்புக்கு மதிப்பு கொடுத்து வர்ற யாரோ அவங்கள மதித்து கல்யாணம் முடித்து நமக்கு ஒரு அன்பாக இருக்காங்கன்னா அவங்க காலுக்கு செருப்பாக இருங்க. அதில் தப்பே இல்லை. நம்மளை ஒரு இந்த பொருளை மாற்றி நம்மளை ஒரு காசு வாங்குறதாவோ இல்லை ஒரு செக்ஸ் ரீதியாக கொடுமைப்படுத்துகிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு தூரம் வந்துடுங்க. சரிங்களா? நீங்கள் உங்களால் வாழ முடியும். நிறையா பெண்கள் வீணாக செத்து போகிறீங்க. நல்ல பிள்ளைங்க, அழகு பிள்ளைங்க வீணாக செத்து போகிறீங்க. ஏன்ப்பா சாகுறீங்க? ஏன் சாகுறீங்க? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் மனைவி உள்ளே இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வருது, பெரிய சண்டை வருதுன்னா அந்த சண்டையை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுக்கிட்டு வெளியில் மறுநாள் விடியும் போது வெளியே ஓட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கான பாதையை தேடி ஓட பழகுங்க. திரும்ப அதே வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சு அவனோட மாட்டி சாவாதீங்க. வெளியில் வாங்க, 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், என்னால் இது முடியாதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையை தேடுங்க. எங்கேயாவது அவங்களுக்கு தெரியாத கண்காணாத பக்கம் போய் நீங்கள் வாட்டுக்கு வாழுங்க. உயிரை விடாதீங்க. அநியாயமாக உயிரை விடாதீங்க. குடும்பத்தாருக்கு எவ்வளோ துன்பங்கள் தெரியுமா? காலம் போனாலும் அது மறக்க முடியாது. உயிர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொருள். சரிங்களா? அது வீணாக இழக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மிருகங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சைக்கோகளுக்கிட்டே மாட்டி வீணாக உயிரை இழக்காதீங்க. வாழ பாதை உண்டு. வெளி உலகத்தில் உங்கள் விஷயங்களை சொல்லி வெளியே வரப்பழங்க. அந்த காலம்தான் பெண்களை அடக்கி வச்ச காலம். ஒரு வீட்டில் குடியிருந்துட்டா ஐயா அவனை வாழாவட்டியாக இருக்கா, அவனை விதவையாக இருக்கிறான்னு பேசின காலம் அது அந்த காலம். இப்போல்லாம் காலம் மாறிக்கிடுச்சு. சரிங்களா? யாரையும் அவங்கவுங்க பிரச்சனையும் அவங்கவுங்களுக்கு பெருசாக இருக்கும்போது நம்மளை பற்றி பேசுகிறதுக்கெலாம் யாருக்கும் இங்கே நேரம் இருக்காது. கல்யாணம் முடிச்சாங்க, பாவம் அந்த பிள்ளை பிடிக்கல போல இருக்கு, அந்த வாழுது அப்படின்ட்டு தான் போவாங்களே தவிர அப்படித்தான் போகிறாங்க மனிதர்கள். சரிங்களா? ஏதோ ஒரு 10% இருக்குங்க, அது கேடு கட்டதுக்கு. அதுகளுக்கெல்லாம் நம்ம நல்லவங்களா வாழன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. முடிந்த அளவுக்கு வரதட்சணை கேட்குற யாராக இருந்தாலும் கல்யாணம் முடிக்கவே முடிக்காதீங்க. அந்த வீட்டில் நீங்கள் பெண்ணாகவே வாழ முடியாது. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. தேவையில்லாமல் உயிரை மாய்ச்சிக்காதீங்க, உயிரை விடாதீங்க. உயிர் ஒரு பொக்கிஷம். சரிங்களா? அதை முதல்ல பாதுகாத்துக்கோங்க.
அது நம்மளுக்கு தேவையில்லைன்னா நம்ம குடும்பத்தாருக்கு தேவை. நம்ம இல்லாத ஒரு இதை வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு மனம் வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனை. அந்த மாதிரி வேதனையை குடும்பத்தாருக்கு கொடுக்காதீங்க. சுதாரித்து வாழ கற்றுக்கோங்க. உலகம் பெருசு, சரிங்களா? உலகம் ரொம்ப பெருசு. நம்ம எங்கேனாலும் எப்படினாலும் வாழ்ந்துடலாம், சரிங்களா? அதனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி அயோக்கியர்கள்ட்டெல்லாம் மாட்டி வீணாக சாகாதீங்க. ஐயோ சமுதாயம் நம்மளை இப்படி பேசும், சமுதாயம் இப்படி பேசுன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. சமுதாயத்துக்காக நாம் இல்லை, நமக்காக தான் சமுதாயம், சரிங்களா? அதனால் வந்து தெளிவோடு வாழ கற்றுக்கோங்க. பெண்களாக இருக்கிறவங்க, நல்ல பெண்கள் நல்லபடியாக வாழ கற்றுக்கோங்க, சரிங்களா?